எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு ஒரு மெயில் மின்னஞ்சல் எனக்கு வந்துருந்துச்சுங்க. 45 வயது கல்யாணமாகாத ஒரு பெண்மணி அனுப்பிச்சிருந்த அந்த மெயில் படித்த உடனே உண்மையிலேயே பயங்கரமான அதிர்ச்சியாக இருந்துச்சு, ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஒரு சின்ன விஷயம் 14 வயசில் இவங்க பூப்படைகிறாங்க. இந்த நேரத்தில் இருந்த ஒரு சின்ன விஷயம் எப்படி ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு கொண்டு போயிடுச்சு அப்படிங்கிறத தான் அந்த மெயிலில் நான் பார்த்தேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு புரியலை. அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு அரிதான மரபணு சார்ந்த பிரச்சனைங்கிற மாதிரி நினச்சிட்டாங்க. அது கிடையாது. என்ன மெயில் அப்படிங்கிறத, மின்னஞ்சல்ங்கிறத சொல்கிறேன். அதாவது இது ஹிஸ்ட்ரியாக சொல்கிறேன். 14 வயசில் இவங்க பூப்படைஞ்சாச்சு, மென்சஸ் ஆயாச்சு, மாதவிடாய் காலம் ஆரம்பிச்சாச்சு. குழந்தை பருவத்திலிருந்து பதின்ம பருவத்துக்கு வந்தாச்சு. இப்போ மாதவிடாய் ஆரம்பிக்கும் போது தீவிரமான அடி வயிற்று வலிகள்லாம் இருக்கு. ஸோ இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. 14 வயசுல மாதவிடாய் ஸ்டார்ட் ஆகும்போது எல்லாருக்குமே அந்த கிராம்பிங் பெயின், மென்ஸ்ட்ருவேஷன்னால வரக்கூடிய வலி அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடியது தானே. டாக்டர்கிட்ட போன போது மிக அதிகமான வலி இருக்குது, பீரியட்ஸ் டைம்லலாம் மிக அதிகமான வலி இருக்குது. யூரின் சிறுநீர் கழிக்கும் போது கூட அந்த நேரத்தில் கூட வலிச்சு சிறுநீர் போகுது. வயிற்றுல ஒரு ஃபுல்னஸ் இருக்கிற மாதிரி இருக்கு, கப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் சிம்டம்ஸ். இதை பார்க்கும்போது என்னன்னா, இதற்குரிய வலி மாத்திரைகள் இதெல்லாம் தான் ஜென்ரலா கொடுக்கப்படும். ஆனா இந்த சிம்டம்ஸோட இன்னொரு முக்கியமான சிம்டம் இருக்கு. அதாவது மாதவிடாய் காலத்துல ரத்தம் வரல. ரத்தம் தானே வரணும், ப்ளீடிங் ஆகணும் இல்லையா? மென்சஸ் சமயத்துல என்ன ஆகுங்க, ரத்தம் வரும். இந்த ரத்தமே கிடையாது, சுத்தமா ரத்தம் வரல அப்படிங்கிறது தான் விஷயம். இப்போ இவங்க 14 வயசுல இருந்து இந்த பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு மாதவிடாய் காலத்துலயும் இதே மாதிரி அதிதீவிரமான வலி வருது, அடி வயிற்று வலி வருது, சிறுநீர் கழிக்கும் போது வலி இருக்குது, வயிறு உப்புசமா இருக்கிற மாதிரி இருக்குது, திம்முன்னு இருக்குது. கூடவே எந்த விதமான ப்ளீடிங்கும் இல்லை, ஒரு சொட்டு ப்ளீடிங் கூட கிடையாது. 17வது வயசுல ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க. 3 வருஷ காலம் இப்படியே கஷ்டப்பட்டிருக்கிறதா எனக்கு இமெயிலில் எழுதியிருக்கிறாங்க. 17வது வருஷத்துல இவங்க ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது கர்ப்பப்பைய சுத்தி கர்ப்பப்பைக்கு உள்ள இருக்கக்கூடிய திசுக்கள் மாதிரியே கர்ப்பப்பைக்கு வெளியவும் நிறைய திசுக்கள் வளர்ச்சியை பார்க்க முடியுது. இதை தான் எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரச்சனை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று கர்ப்பப்பை வாயில, அதாவது யோனி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஹைமன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த யோனி பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஹைமன் அப்படிங்கிற ஒரு திசு அது கம்ப்ளீட்டா அந்த கர்ப்பப்பை வாய் மூடி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க, டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. 17 வயசுல இது கண்டுபிடிச்சாலும் போக போக இன்னுமே ஒவ்வொரு வாட்டியும் வலி, கூடவே வாந்தி. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அணுக்கள்லாம் குறையுது, சாப்பிடவே முடியல. ஹீமோகுளோபின் அளவுகள்லாம் ரொம்ப அதிகமாக குறைஞ்சிருச்சு. ஹீமோகுளோபின் அளவுகள் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 3.3ங்கிறாங்க. 3.3 அப்படிங்கிறது, அதாவது ஹீமோகுளோபின்லாம் நம்மளுக்கு 14க்கு மேலே இருக்கணும், 14 கிராமுக்கு மேலே இருக்கணும். நம்ம 10 to 11 இருந்தாலே அனீமியா, ரத்த சோகை அப்படின்னு சொல்லுவோம். 10க்கு கீழே போச்சுன்னா அதிகமான அனீமியா, அதுவும் 8 to 10 இருக்குன்னா அனீமியா ரொம்ப அதிகம், மாடரேட்டு. சிவியர் அனீமியானா 6 அல்லது 7க்கு கீழெல்லாம் போகும்போது சிவியர் அனீமியா அப்படிம்போம். இங்கே 3.3. அவங்க மிக கடுமையான ரத்த சோகைக்கு ஆளாகிடுறாங்க. ஆனால் மாதவிடாய் காலத்தில் நல்லா கவனிச்சு பாருங்க, ரத்தம் வெளியே வரலைங்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு எப்படி ரத்த சோகை வந்துச்சு, ரத்தம் அளவுகள், ஹீமோகுளோபின் அளவுகள் குறைஞ்சிருச்சு. இதய செயலிழப்பு ஆரம்பிச்சிருச்சு, அதாவது கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம். இதயம் லோடு அதிகமாக இருக்குது இதயத்துக்கு, இதய செயலிழப்பு. ஸோ அவங்க 17வது வயசுல இருந்து 20வது வயசு வரைக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் சந்திக்கிறாங்க. தீவிரமான பிரச்சனைகளாக மாறுது. இப்போ இந்த 20வது வயசுல என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கர்ப்பப்பையை சர்ஜிக்கலாக ரிமூவ் பண்றாங்க. அதாவது அறுவை சிகிச்சை மூலமா கர்ப்பப்பையவும் எடுத்துடுறாங்க. சல்ஃபிங்கோ ஊஃபோரெக்டமி, அதாவது கர்ப்பப்பைக்கு கருமுட்டை, அந்த கருமுட்டை வெளியே வரக்கூடிய குழாய் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிடுறாங்க. இது பண்ணிட்டதுக்கு அப்புறம் இது ஏன் ரிமூவ் பண்றாங்கன்னா, மெயின் காரணம் அந்த திசுக்கள் தான். எண்டோமெட்ரியோசிஸ்னு கருப்பைக்கு உள்ள இருக்கக்கூடிய திசுக்கள்லாம் வெளியே எல்லா இடத்துலயும் இருக்கு, அதனால இதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த திசுக்கள் கர்ப்பப்பைக்கு வெளியே தான் இருக்கணும்னு இல்லை, அந்த பக்கம் எங்க வேணா போய் இந்த திசுக்கள் வளர்ச்சி இருக்கலாம். ஒரு விஷயம். இந்த ஹைமன் அப்படிங்கிற விஷயம், அது இம்பர்ஃபரேட் ஹைமன், அந்த ஹைமன் ஓபன் ஆகாமே இருக்குது. இவங்க அந்த கர்ப்பப்பை, கருமுட்டை எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இப்போ பிரச்சனை குறையணும் இல்லையா,
அதுதான் கிடையாது. இன்னமும் பிரச்சனை இருக்கு. கர்ப்பப்பை, கருமுட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டதுனால ஈஸ்ட்ரோஜன் அளவுகள் கம்மியா இருக்கலாம்னு சொல்லிட்டு HRT, ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு சொல்லிட்டு ஈஸ்ட்ரோஜன் கொடுக்கப்படுது, பிரிமாரின் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கப்படுது. இருந்தாலும் வலிகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. வயிற்று வலிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இப்போ கர்ப்பப்பை, சினைப்பை எல்லாத்தையும் எடுத்ததுனால இப்போ அடுத்து ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் அனுப்புறாங்க. ஒருவேளை இது கைனகாலஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லையோன்னு சொல்லிட்டு அவங்க அடுத்து போகக்கூடிய டாக்டர் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், அதாவது குடல்கள் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், அதனால இந்த வயிற்று வலி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அப்புறம் ஒருவேளை குடல்கள் ஏற்படக்கூடிய வீக்கம் நோய், நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், இந்த இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ் ஏதாவது இருக்கலாம் அப்படின்னு, இல்லைன்னா குளூட்டன் அலர்ஜி, சில உணவுகள் ஒவ்வாமை இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னமும் யூரின் போகும்போது வலி இருக்குது, சுகர் அதிகமாக இருக்கிற உணவுகள் சாப்பிட்டா வலிக்குது, யூரின் போகும்போது வலி இருக்கு. இப்போ மெடிக்கலா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இது ஒவ்வாமை தான், சர்க்கரைல ஒவ்வாமை இருக்கு, காஃபி ஒத்துக்கல, இந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்படுது. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எண்டோமெட்ரியோசிஸ், அந்த கருப்பைக்குள்ள இருந்த திசுக்கள்லாம் வெவ்வேறு இடத்துல இன்னும் வளர்ச்சி அடைஞ்சு இருக்குது, அதுதான் காரணம் நான் நினைக்கிறேன் அப்படின்னு இப்போ எனக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கிறாங்க, இதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு. ஆக்சுவலாக இவ்வளோ லாங்காக நான் ஏன் இவ்வளோ ஹிஸ்ட்ரியை சொன்னேன்னா, இன்னஞ்சல் அனுப்பும்போது அவங்க வயசு 45, இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா இதுக்கான ஆதார காரணம் என்னன்னு கேட்டாதான் உண்மையிலேயே ரொம்ப ஷாக்கிங்காகவும் ஃபீலிங்காகவும் இருக்கும். ஏன்னா சாதாரணமா ஒரு அவுட் பேஷண்ட் ப்ரொசீஜரா முடியக்கூடிய ஒரு விஷயம் ஒருத்தரோட வாழ்க்கையவே புரட்டி போட்டுருச்சு. கல்யாணம் பண்ண முடியாது, ஏன்னா 20-22 வயசுல எல்லாமே எடுத்தாச்சு. கருப்பை, சேமுட்டையில எடுத்தோன்னா அவங்களும் மன ரீதியா பாதிக்கப்பட்டு எந்நேரமும் வலி இதோடவே இருக்கிறதுனால அவங்க கல்யாணமே பண்ணிக்காம இருக்கிறாங்க. 45 வயசுல இப்ப எனக்கு மெயில் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்ப என்ன பண்ணலாங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு மெயில ரிப்ளை பண்ணிடுறேன். பட் அதுக்கு முன்னாடி அவங்களுக்குமே ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் மெயில ரிப்ளை பண்ணலாம்னு நினைச்சேன். இத்தனை விஷயங்களுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ஆதார காரணம்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு தெரியுங்களா? நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, கர்ப்பப்பை இருக்கு, டியூப்கள் இருக்கு, சினை முட்டைகள் இருக்கு ரெண்டு பக்கமும், அப்புறம் இந்த சர்விக்ஸ்ன்னு சொல்லிட்டு கீழே வருது கர்ப்பப்பை வாய் பகுதி, அதுக்கப்புறம் வெளியில யோனி பகுதியில இந்த ஓப்பனிங் இருக்கு. யோனி பகுதியில சிறுநீர் வெளியே வரதுக்கு எப்பவுமே ஒரு ஓப்பனிங் இருக்கும். அது இல்லாம கர்ப்பப்பையில இருந்து வரக்கூடிய விஷயங்கள், அதாவது ரத்தமா இருந்தாலும் எதா இருந்தாலும் வெளியே வரதுக்குரிய ஓப்பனிங்னு ஒண்ணு இருக்கு. இப்போ நான் இங்க வரைஞ்சி காமிச்சுக்கிறது எல்லாமே யோனி பகுதியில இருக்கக்கூடிய அந்த திசு. நான் இந்த விஷயத்த சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? ஹைமன் அப்படிங்கிற ஒரு திசு இருந்துச்சு. அந்த திசு இம்பர்ஃபரேட், ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னேன் பார்த்தீங்களா? இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா 14 வயசுல அவங்க மென்சஸ் ஆகிட்டாங்க. பட் ஆகிட்டாங்கங்கிறது அவங்களால கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஏன்னா ரத்தம் வெளியே வரல. யூஸ்வலா பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, ரத்தம் வெளியே வந்தால் தானே ஆக்சுவலா பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்போ அந்த வலிகள்லாம் ஆரம்பிச்சிச்சோ அந்த வயசுல பீரியட்ஸ் அப்படிங்கிறது நார்மலா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ பீரியட்ஸ் அப்படிங்கிறது நார்மலாக நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒழுங்கா இந்த ஓவரிக்கல் வேலை செய்யுது. இந்த ஓவரிக்கல் வேலை செஞ்சு இந்த ஓவரியிலிருந்து அந்த ஓவம் அப்படிங்கிற அந்த கருமுட்டையெல்லாம் உற்பத்தி ஆகி கருமுட்டை வந்திருக்கு, கர்ப்பப்பைக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த கருமுட்டை ஒருவேளை ஸ்பர்ம் வந்துச்சுன்னா அது உங்களுக்கு கர்ப்ப காலத்துக்கு போயிடுவாங்க. இல்லைன்னா என்ன ஆகுது, பீரியட்ஸாக மாறுது. தேவையில்லாமல் கருமுட்டை வந்ததுனால இந்த கருமுட்டை உள்ள வந்த உடனே இந்த கருப்பைக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் வேகமாக வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். அப்படியே மெதுப்பாக சாஃப்டான பகுதியாக இருக்கும் இந்த இடத்துல. ஒருவேளை கர்ப்பம் ஆகிட்டா அதை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டிக்காக இந்த இடம்லாம் அந்த மாதிரி மாறிடுது. ஆனால் இது எப்பயாவது ஒரு தடவை நடக்கக்கூடிய விஷயம். அதனால இந்த கருமுட்டை பார்க்கும் 14வது நாள் வரும். அதுக்கப்புறம் 14ஆம் நாள்ல இருந்து 28வது நாள் வரைக்கும் அங்க எந்த ஃபர்டிலைசேஷன் சொல்லக்கூடிய ஸ்பர்ம் இல்லை. அப்படிங்கும் போது இதெல்லாம் அப்படியே கரைஞ்சு வெளியே வரணும், அதான் பீரியட்ஸ். இப்போ அது வெளியே வரணும் அப்படின்னா இப்போ இதெல்லாம் நார்மலா வேலை செய்யுது. கரெக்டா இங்கேயும் கர்ப்பம் நடக்கலங்கிறதுனால அந்த திசுக்கள், வளர்ச்சி அடைந்த திசுக்கள்லாம் கரைஞ்சி வெளியே வருது. அதுதான் ரத்தமா வெளியே வரும். இப்போ வெளியே வர சமயத்துல இந்த இடத்துல பிளாக். என்ன பிளாக்குங்க? இதுதான் அந்த ஹைமன். இந்த ஹைமன் அப்படிங்கிறது யோனி பகுதியில் இந்த தோள்கள் என்ன நிறத்தில் இருக்குது, அந்த ப்ரௌன் நிறத்தில் இருக்கக்கூடிய தோள்கள் இருக்குன்னா அதே நிறத்தில் தான் ஹைமனும் இருக்கும். இந்த ஹைமன் அப்படிங்கிறது பிறக்கும் போது அதாவது குழந்தை பருவத்திலேயே யூஸ்வலாக ஓப்பன் ஆயிடும். சில பேருக்கு, சில குழந்தைகளுக்கு பிறந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பன் ஆகாமல் இருக்கலாம், லைட்டாக அந்த இடத்துல புடைப்பா தெரியலாம். அந்த பருவத்தில் கண்டுபிடிக்கிறதுங்கிறது குழந்தை பருவத்தில் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் மென்சஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா பீரியட்ஸ் டைமில் கண்டிப்பாக இதை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இந்த பகுதி தோல் மாதிரி அப்படியே க்ளோஸ் பண்ணியிருக்கு யோனி பகுதியில். இந்த வழியாக தான் ரத்தம் வெளியே வரணும். இப்போ ரத்தம் வெளியே வரலை.
இதுதாங்க விஷயம். இது வந்து வெவ்வேறு விதமா இருக்கு. இம்பர்ஃபரேட் ஹைமன்ங்கிறது இது கம்ப்ளீட். டோட்டலா ஒரு சொட்டு ரத்தம் கூட வெளியே வர முடியாது. டோட்டலா இந்த திசு வந்து இந்த தோல் மறைச்சிருந்ததுன்னா யோனி பகுதியை ரத்தம் வெளியே வர முடியாது. ஆனா சில பேருக்கு அந்த ஹைமன் அப்படிங்கிற இந்த தோல் பகுதி கொஞ்சமா ஓட்டையா இருக்கலாம், இல்லைன்னா ரெண்டா செப்டேட்டா இருக்கலாம், இல்லைன்னா சின்ன சின்ன ஹோல்ஸா இருக்கலாம். இந்த மாதிரி வெவ்வேறு விதமா இருக்கும். ஆனா ஒருவேளை இங்க இருக்கிறது கம்ப்ளீட் பிளாக் அப்படின்னு வைங்க, கண்டிப்பா ரத்தம் வெளியே வர முடியாது. அப்போ என்ன ஆகுதுங்க, 14 வயசுல இருந்து என்ன ஆகுதுங்க, வெளியே வர முடியாம ரத்தம் தேங்குது. இப்படி தேங்கக்கூடிய ரத்தம், அதாவது ரத்தம் மட்டும், ரத்தம்னா என்னங்க, இந்த திசுக்கள் தானே நான் சொன்னேன் இல்லையா, இந்த திசுக்கள் எண்டோமெட்ரியம்னு சொல்லக்கூடிய கருப்பைக்கு உள்ள இருக்கக்கூடிய திசுக்கள். இந்த திசுக்கள்லாம் வந்து கரைஞ்சி வெளியே வராம போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா ரெட்ரோகிரேடு பின்னாடி போகுது. ரத்தம் வெளியே கீழே வர்றதுக்கு பதிலாக இந்த ஓப்பனிங் இல்லாததுனால ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே அந்த எண்டோமெட்ரியல் திசுக்கள்லாம் ரெட்ரோகிரேடா பின்பக்கமாக போகுது. போய் இந்த டியூபு கிட்டலாம் போய் இந்த பக்கமும் டியூபு கிட்டலாம் போய் என்ன ஆகுதுங்க, வெளியே வருது. ரத்தம் எங்க போகுது, பெல்விக் கேவிட்டின்னு சொல்லிட்டு இப்ப கர்ப்பப்பையை தாண்டி உடம்புக்குள்ளார இந்த திசுக்கள் வெளியேறுது. இந்த பக்கமும் இந்த திசுக்கள் வெளியேறுச்சுன்னா எப்படி வெளியேறுதுன்னு தெரியாதுங்க. அது அனாட்டமி பொறுத்து, ஒவ்வொருத்தரோட உடற்கூரை பொறுத்து. அவங்க என்ன எழுதியிருந்தாங்கன்னா லெஃப்ட் சைடு தான் அதிகமான வலி, தீவிரமான வலி இருக்குன்னு. லெஃப்ட் சைடு நிறைய வெளியேறி இருக்கலாம். இந்த ஒவ்வொரு சைக்கிள் அப்போவும் ஒழுங்கா இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், கர்ப்பப்பை சினை முட்டையெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், கருமுட்டை கரெக்டாக வந்தாலும் என்ன ஆகுது, ரத்தம்ங்கிறது வெளியே போகாததுனால திருப்பி இந்த எண்டோமெட்ரியல் டிஷ்யூஸ் திசுக்கள் திருப்பி நம்ம உடம்புக்குள்ள போறதுனால தான் இவ்வளவு தீவிரமான வலி. அது மட்டும் இல்லாம இப்ப ரத்தம் வந்து இந்த இடத்துல இருக்கு, இந்த ரத்தம் வெளியே போகாம இருக்கு அப்படிங்கும்போது என்ன ஆகுங்க, இதுக்கு பக்கத்திலேயே தான் யூரித்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யூரின் வெளியே வரக்கூடிய குழாய் இருக்கு. இப்போ ஏன் மென்சஸ் சமயத்துல யூரின் போகும்போது வலி இவங்களுக்கு இருக்குது அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ரத்தம் வந்து இந்த டியூபை அழுத்திக்கிட்டு இருக்கு. அதனால உங்களுக்கு யூரின் போகும்போது அங்க தேங்கி இருக்கிற ரத்தம் அழுத்தத்தை கொடுக்கறதுனால வலி ஏற்படுது. இதுதான் நடந்திருக்குது 14 வயசுல இருந்து. தொடர்ந்து ஒவ்வொரு பீரியட்ஸ் டைம்லையும் இப்படி வந்து நடந்துருச்சுன்னா என்ன ஆகுங்க, காலப்போக்கில் இந்த ரத்தங்கள், தேங்கிய ரத்தங்கள்லாம் வந்து வெளியில இருக்கக்கூடிய, அதாவது உள்ள இருக்க வேண்டிய இந்த எண்டோமெட்ரியல் டிஷ்யூஸ் இப்போ வயிற்றுக்குள்ளார பல பகுதிகளில் போய் தேங்குது, அங்கெல்லாம் வளர்ச்சியை உண்டாக்குது. இந்த எண்டோமெட்ரியல் டிஷ்யூக்கும் ஈஸ்ட்ரோஜனுக்கும் வேற நிறைய சம்பந்தம் உண்டு. இப்போ மொத்தத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இது வந்து 17வது வயசுல அவங்க கண்டுபிடிக்கும் போது என்ன நினைச்சிட்டாங்கன்னா, எண்டோமெட்ரியோசிஸ் ஓகே கரெக்டா கண்டுபிடிச்சாச்சு எண்டோமெட்ரியோசிஸ்னா. ஆனா எண்டோமெட்ரியோசிஸ் கூடிய காரண கர்த்தா இங்க இருக்கு இம்பர்ஃபரேட் ஹைமன். என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இம்பர்ஃபரேட் ஹைமன் திசுவை ஓப்பனிங் பண்ணி விட்டா ரத்தம் ஆட்டோமேட்டிக்கா வெளியே வரப்போகுதுங்க. காலப்போக்கில் பிரச்சனைகள் எல்லாமே குறைய போகுது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இது சீக்கிரமா கண்டுபிடிச்சிருந்தா அதை நம்ம பண்ணிருக்கலாம். அப்ப 14 வயசுல இது ஸ்டார்ட் ஆகும் போதே கண்டுபிடிச்சிருந்தாங்க இதுதான் இம்பர்ஃபரேட் ஹைமன். ஓகே, ஒரு ட்ரீட்மெண்ட் ஒண்ணுமே கிடையாது, அவுட் பேஷண்ட் ப்ரொசீஜர்லயே பண்ணக்கூடிய விஷயம். ஒரு பயிற்சி பெற்ற மருத்துவர் வந்து கரெக்டா அதை கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க வந்து அதுக்குரிய ஒரு மைனர் சர்ஜரி பண்ணி அந்த திசுவை ரிமூவ் பண்றது, அந்த வலியை ஏற்படுத்தி விடுறது தான் இங்க விஷயம். அந்த வலியை ஏற்படுத்தி விட்டா ஆட்டோமேட்டிக்கா ரத்தம் வெளியே வரப்போகுது, எந்த பிரச்சனையும் இருக்க போறது கிடையாது. ஆனா எப்போ இது பண்ணாம விட்டுட்டோமோ, இது தொடர்ந்து வருட கணக்குல, இது ரொம்ப அரிதான விஷயம், அரிதிலும் அரிதான விஷயம்னு சொல்லுவேன். இது எல்லாருக்கும் இப்படி ஏற்படாது. இது வந்து அன்பார்ச்சுனேட்லி இவங்க விஷயத்துல நடந்துருச்சு, இந்த பெண்மணி விஷயத்துல. இதை கண்டுபிடிக்காம ஆரம்பத்திலே ட்ரீட்மெண்ட் பண்ணாம விட்டதுனால போக போக இந்த திசுக்கள்லாம் வந்து ரத்தம், இந்த எண்டோமெட்ரியல் திசுக்கள் வெளியே போய் எண்டோமெட்ரியோசிஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இப்ப எண்டோமெட்ரியோசிஸ்னா என்ன ட்ரீட்மெண்ட்னா சர்ஜரி. ஏன்னா எல்லா பக்கமும் வந்து எண்டோமெட்ரியல் டிஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கும்போது டைரக்டா அறுவை சிகிச்சைக்கு போய் இந்த பகுதியில் சிகிச்சை இதை சின்ன ஒரு ஓப்பனிங் பண்ணி பண்றதை விட்டுட்டு டோட்டலா எல்லாத்தையும் எடுத்தாச்சு. டோட்டலாக எல்லாத்தையும் எடுத்துட்டா என்ன ஆகுங்க, அதுக்கப்புறம் உண்டான காம்ப்ளிகேஷன்ஸு. அதனால தான் இப்போ லைஃப் லாங் காம்ப்ளிகேஷன்ஸாக தொடர்ந்து இருந்துக்கிட்டே வருது. எண்டோமெட்ரியோசிஸ் திசுக்கள் வேறு இடத்துல இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். இதுதான் வந்து ஒரு பேசிக் பெத்தாலஜி. அதனால இந்த ஹைமன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திசு எப்படி வந்து மாதவிடை காலங்களில் வலியை உண்டாக்கலாம், ரத்தம் வெளியே வராமல் போகலாங்கிற அவேர்னஸ், புரிதல் எல்லாருக்கும் வரணுங்கிறதுக்காக தான் முக்கியமான இந்த பதிவை நாங்கள் இங்கே பதிவிட்டு இருக்கேன். அதே சமயம் அவங்க எனக்கு அனுப்பிச்சிருந்தது வந்து அவங்க டேட்டாவை வச்சு இது எல்லாமே வந்து மருத்துவ தகவல்களை வச்சு இந்த வீடியோவை சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை இப்படி இல்லாமையும் போகலாம், வேற ஏதாவது காரணங்களாலே இது நிகழ்ந்திருக்கலாம். 90% என்னோட கணிப்பு என்னன்னா, ஒரு மருத்துவரா
இதுதான் பெத்தாலஜியாக இருக்கும். ஹைமன் அப்படிங்கிற அந்த திசுவை மட்டும் கரெக்டாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தோம்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு போக வேண்டிய தேவை இருந்திருக்காது. எண்டோமெட்ரியோசிஸ் அப்படிங்கிறது இதுதாங்க. எண்டோமெட்ரியோசிஸ் வந்து பெரும்பாலும் இதனால தான் ஏற்படும். இது இல்லாமல் எண்டோமெட்ரியோசிஸ்க்கு வேறு காரணங்களும் உண்டு. அதாவது ஸ்டெம் செல் அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டெம் செல்கள்னால ஏற்படலாம். சில சமயம் மெட்டாப்ளேசியா அப்படின்னு சொல்லிட்டு செல்கள் வந்து தானாக உருமாறி எண்டோமெட்ரியோசிஸ் திசுக்கள் மாதிரி உருமாறலாம். இதுவே அரிதான விஷயம். அதுலேயும் அரிதான விஷயமா தான் நான் சொல்லுவேன். ஆனால் பெரும்பாலும் காரணம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ரெட்ரோகிரேட் மென்ஸ்ட்ருவேஷன் தான் இந்த எண்டோமெட்ரியோசிஸ்க்கான முக்கியமான காரணம். சாரி, நான் ஆங்கில வார்த்தைகள் நிறைய பயன்படுத்துகிறேன். பட் ரெட்ரோகிரேட் அப்படின்னா பின்பக்கமா மாதவிடாய் ரத்தம் போறது தான் ரெட்ரோகிரேடு. பின்பக்கமா மாதவிடாய் ரத்தம் போகும்போது இதனால அந்த திசுக்கள், மாதவிடாய் திசுக்கள், ரத்த திசுக்கள் வெளியேறும் போது, உடம்புக்குள்ள வெளியேறும் போது உண்டாகக்கூடிய பிரச்சனை எண்டோமெட்ரியோசிஸ். ஆக்சுவலா எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சாலுமே கூட அந்த குறிப்பிட்ட திசுக்களை மட்டுமே ரிமூவ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்றது ஒரு ஆப்ஷன் இருக்கு. எடுத்த உடனே வந்து மொத்தமா, அதுவும் 22 வயசுல வந்து கர்ப்பப்பை, ஓவரி எல்லாத்தையும் எடுக்கிறது அப்படிங்கிறது ஜஸ்டிஃபிகேஷன் இல்லாம நம்ம பண்ணவே கூடாது. ஸோ இது ஒரு அன்பார்ச்சுனேட்டான விஷயம். இந்த எண்டோமெட்ரியல் திசுக்கள் வந்து வெளியே வரும்போது கர்ப்பப்பையில மட்டும் இல்ல, சில சமயம் யூரினரி பிளாடர், மூத்திரப்பை அங்கேயும் வந்து வளர்ச்சி, அந்த பக்கம் திசுக்கள் தென்படலாம். அதே மாதிரி குடல்கள் பக்கம் திசுக்கள் தென்படலாம். பெரிட்டோனியம்னு சொல்லக்கூடிய மொத்தமா அந்த ஏரியா ஃபுல்லாவுமே இந்த திசுக்கள் தென்படலாம். இதனால நாட்பட்ட வலி இருக்கலாம். இதை வந்து நம்ம கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகிறோம். அவங்களுக்குரிய ட்ரீட்மெண்ட் என்னங்கிறத நான் மெயிலில் அவங்ககிட்ட பேசிக்கிறேன். பட் உங்ககிட்ட நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த எண்டோமெட்ரியோசிஸ்ங்கிற பற்றின ஒரு புரிதல் உங்களுக்கு தேவை. தொடர்ந்து வலி இருந்துக்கிட்டே இருக்குது, பெல்விக் ஏரியாவில் வலி இருக்குது, மாதவிடாய் காலங்களில் வலி இருக்குது. அப்படிங்கும்போது இப்படி ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இது வந்து சிம்பிளாக வந்து விஷுவல் இன்ஸ்பெக்ஷன், ஒரு பெண் மருத்துவர் பார்த்தே ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த யோனி பகுதியில் எல்லா வல்வா பகுதி, இந்த ஓப்பனிங் பகுதி, சர்வைக்ஸ் வரைக்கும் நம்ம விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் பண்ண முடியும். கண்களாலே பார்த்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட முடியும். மிக எளிமையான விஷயம், மிக எளிமையாக ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயம். இது யார் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக தான் வந்து இந்த வீடியோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு சின்ன விஷயத்தை நம்ம ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சி சரி செஞ்சிட்டோம்னா, குழந்தை பருவத்திலே சரி செஞ்சிட்டோம்னா பெரியவங்களான அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இந்த விழிப்புணர்வு பதிவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி இந்த மாதிரி மருத்துவ வீடியோக்கள் பார்க்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.